இந்த உறவுகள் சுற்றுல அடுத்ததாக மேடைக்கு வந்து பேச இருக்கிற அந்த செந்தமிழ் செல்லம் ஒவ்வொரு சுற்றிலையும் பட்டாசாய் வெடித்து நம் எல்லோரையும் சிந்திக்க வைத்த ஹாரிஸ் ராஜா. வாங்க. வணக்கம் ஹாரிஸ் ராஜா. வணக்கம் அண்ணா. எல்லா சுற்றுலையும் பட்டாசு மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லியாச்சு. எனக்கு தெரிஞ்ச அதிகமான சிறப்பு பரிசு யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஹாரிஸ் ராஜாவுக்கு கொடுக்கணும். எல்லா சுற்றுகள்லையும் சிறப்பான உரையை வழங்குகிற ஒரு போட்டியாளர், ஆனால் குட்டி போட்டியாளர், ஆனால் சுட்டியான போட்டியாளர். இந்த சுற்றுல உறவுகள் சுற்றுல யாரை பற்றி ஹாரிஸ் ராஜா பேசுவார் அப்படிங்கிறத நேயர்களின் நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீ ஒரு முடிவோடு வந்திருப்பல்ல, யாரை பற்றி பேச போற? அம்மா. அம்மா அப்படிங்கிற உறவு குறித்து பேசுவதற்கு மேடை ஏறி இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு, பாராட்டு, வாழ்த்து. சிறப்பாக பேசுங்க. நன்றி அண்ணா. உயிருக்குள் அடைக்காத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தை தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் அன்பு தெய்வமான அனைத்து அம்மாக்களையும் வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். ஒவ்வொரு நாளும் கவலைப்படுவாள், ஆனால் ஒரு நாளும் தன்னை பற்றி கவலைப்பட மாட்டாள். தாயின் ஒவ்வொரு அடக்குமுறையும் பிள்ளையின் சுதந்திரத்தை பறிப்பதற்கல்ல, வாழ்க்கையை போதிக்கவே. மழையில் நனைந்த என்னை எல்லோரும் திட்டினாலும் தலையை துவட்டிவிட்டு மழையை திட்டுபவள் அம்மா. நான் பிறக்கும் பொழுது உன் தொப்புள் கொடியை வெட்டியது நம்மை பிரிக்க அல்ல, என்னை பெற்று உன்னை பாராட்டி வெட்டும் ரிப்பன் அம்மா. எல்லோரும் தன்னுயிரைத்தான் சுமந்தார்கள் அம்மா, நீ மட்டும் தான் உன்னுயிரோடு என்னுயிரையும் சேர்த்து சுமந்தாய். உலகத்தின் எல்லா உறவுகளையும் துறந்துவிட்ட துறவிகள் கூட எந்த நிலையிலையும் துறக்க முடியாத ஒரே உறவு தாயின் உறவு. சரி, இப்போது என் தாய்க்கு வருகிறேன். தாய் என்றால் அன்பானவள், இலகுவானவள் என்றுதான் அறிந்திருப்போம். ஆனால் என்னம்மா சற்று மாறுபட்டவள். எனக்கு அன்பை காட்டி வளர்த்ததை விட அறிவை காட்டி வளர்த்ததே அதிகம். தூளியிலே நான் துயில் கொள்ளும் போதே தாலாட்டு பாட்டை லட்சியமாய் கேட்டவன் நான். தாய்ப்பால் ஊட்டியதை விட அறிவு பால் ஊட்டியதே அதிகம். அந்த வகையிலே எத்தனையோ அம்மாக்கள், ஏன் படிக்காத அம்மாக்கள் கூட வீட்டு வேலை செய்து கழிவறையை சுத்தம் செய்து தான் படிக்காவிட்டாலும் தன் பிள்ளையை படிக்க வைத்து அறிவு பாதையை காட்டுகிறார்களே. என்னம்மாவிடமிருந்து நான் பார்ப்பது எந்த சூழ்நிலையிலேயும் துவலாத போராட்ட குணத்தையும் தைரியத்தையும் தான். இதோ இந்த சங்கரா டிவியில் இத்துணை போட்டியாளர்களுக்கு மத்தியிலே 3ஆம் வகுப்பு மாணவன் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்றால் அது என் அம்மாவிடமிருந்து நான் பெற்ற போராட்ட குணமே. அதே போல் இந்த சமூகத்தில் பல அம்மாக்கள் ஒரு ஆணின் துணி இல்லாமல் கூட சமூகத்தோடு போராடி தன் பிள்ளையை உயர்ந்த பதவியில் அமர்த்திருக்கிறார்கள். என்னம்மா பள்ளி கல்லூரி நாட்களில் சிறந்த பேச்சாளர், ஆனால் கால சூழ்நிலையால் அவருடைய கனவு கனவாகவே போனது. அவள் கனவை தொலைத்து என் கனவை நனவாக்க இதோ உங்கள் முன் என்னை நிறுத்தியிருக்கிறாள். நான் இந்த இடத்தில் நிற்பதற்கு அவள் படும்பாடு பெரும்பாடு. சில நேரங்களில் என்னை கொடுமைப்படுத்துகிறாளே என்று கதறியதுண்டு. ஆனால் பல பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறபோதுதான் அவள் குடிகொண்டு கொத்தியதெல்லாம் என்னை செதுக்கி சதையாக வடிப்பதற்கே என்று. இதேபோல் ஒவ்வொரு அம்மாவும் தங்கள் கனவை வெறுப்புகளை தியாகம் செய்துதான் நம் கனவை நனவாக்குகிறார்கள். அவர்கள் இழந்ததை ஒருபோதும் நாம் இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். பெண்களை கண்ணை பார்த்துதான் பேச வேண்டும் என்ற கண்ணியத்தை கற்றுக் கொடுத்தவள் அண்ணா. சில பெற்றோர்கள் பெண் பிள்ளையிடம் இப்படித்தான் வளர வேண்டும் என சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள். ஆனால் என்னம்மா ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளையிடம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை இப்போதே சொல்லிக் கொடுத்துள்ளார்.
நான் அப்துல் கலாமை போன்ற விஞ்ஞானியாக ஆக வேண்டும் என்று சொன்னவுடன் மரத்தினால் ஆன ஒரு ராக்கெட்டை செய்து கொடுத்து ஒரு பலகையில் என் பெயருக்கு பின்னால் சயின்டிஸ்ட் என்று எழுதி அதை தினமும் பார்க்க செய்து என்னை ஊக்குவிப்பார். இது வெறும் ஊக்குவிப்பு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் மனதில் பதிக்கும் போது நம் எண்ணங்கள் நிஜங்களாகின்றன. நம் எண்ணங்கள் எப்போதும் மேல் நோக்கியே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை பதித்தவர் என் அம்மா. இப்படி நாம் மேல் நோக்கி வளர தன்னை கீழ் நோக்கி கொண்டு நம்மை அண்ணாந்து பார்க்க விரும்பும் தன்னலமற்ற உறவு அம்மா. அந்த வகையிலே அன்பிற்கும் ருசியான உணவிற்கும் மட்டுமே அம்மா என்ற சராசரி அம்மாக்களுக்கு மத்தியிலே என்னுடைய கல்வியாகட்டும், என்னுடைய அனைத்து சாதனை பயணங்களிலும் என் அம்மாவின் தரம் பார்க்கிறேன். எனவே என்னால் நீ இழந்ததை கணக்கிட முடியாது, என்னால் உன்னிடம் பெற்றதை திருப்பி தர முடியாது. இந்த ஜென்மத்தில் உன் மகனாக பிறந்து விட்டேன், அடுத்த ஜென்மத்தில் என் மகளாக நீ பிறந்தால், அடுத்த ஜென்மத்தில் என் மகளாக நீ பிறந்தால் உன் கடனை திருப்பி அடைக்க முயல்கிறேன் அம்மா. இந்த உரையை என்னுடைய அம்மாவருக்கு அர்ப்பணித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு உற்சாகமான கைத்தட்டல் ஹாரிஸ் ராஜாவுக்கு. நன்றி அண்ணா. ரொம்ப சிறப்பாக அவங்க அம்மாவை பற்றி மட்டுமல்ல, எல்லா அம்மாக்களையும் தன் பேச்சால் உயர்த்தி இருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு. அம்மா கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. அம்மா வாங்க. அண்ணா அப்பாவையும் அப்பாவையும் கொடுக்கிறேன். கூப்பிடு. அப்பா வாங்க. அண்ணா, இந்த நேரத்தில் என்னுடைய அம்மாவுக்கு ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். இந்த அற்புதமான நேரத்தில் எங்கள் அம்மாவை பற்றி பேசினது மட்டுமில்ல, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பரிசு பொருளும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு ஹாரிஸ் ராஜா எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க. யார் கொடுக்கணும் பரிசை? அம்மா. கொடுத்துரு. அவங்க அம்மாவுக்காக ஒரு பரிசு பொருள் கொடுத்து ஹாரிஸ் ராஜா அவங்க அம்மாவுக்கு தன்னுடைய நன்றி காணிக்கையாக அதை சமர்ப்பித்திருக்கிறார். ஹாரிஸ் ராஜாவினுடைய இந்த உரை அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள். சில சமயம் ராகவேந்திரன் அவர்கள் என் மனைவி இல்லாத குறையை போக்குவார். தர்ம சங்கடமான கேள்விகளை பிள்ளைகளிடம் கேட்டு இவர் பேசிய பிறகு அவங்களிடம் கேட்கலாமா என்று. முதல்ல பார்வையாளர்களுக்கு ஒரு செய்தி. இந்த உறவுகள் சுற்றை பொறுத்த வரைக்கும் தாய் அப்படிங்கிறது அந்த தலைப்பை கேட்டோன்னே ஒரு 50% அந்த பக்கம் மனசு போயிடும். அது ஒரு லகுவான தலைப்பு. ஆனால் தம்பியினுடைய வயதை பார்க்கணும் நீங்கள். பொதுவாக உடனே தாயார் அப்படின்னா ஆதிசங்கரர் அப்படி சொன்னார், இயேசுநாதர் இப்படி சொன்னார், தாயின் திருவடி தான் சொர்க்கம்னு நபி சொன்னார், இப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் அழகாக அந்த உறவுகள் சுற்றில் ஒரு 6 நிமிடமும் தன்னுடைய தாயார் எப்படி தன்னை எல்லாம் செதுக்கி உருவாக்கினார் என்பதை கண்முன்னே கொண்டு வந்து காட்டினார். அது ஒன்று. 2, சில சமயம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் பேச முடியுமா அப்படின்னு பொதுவாக போட்டினாலே எல்லாரும் பாராட்டுறதுங்கிறது மரபும்பாங்க. நான் உண்மையை சொல்கிறேன். ஒவ்வொரு சுற்றும் இந்த புள்ள பேசும்போது அந்த தாய் தகப்பனுடைய இங்கே வந்திருக்க 200 பிள்ளைங்களுடைய தாய் தகப்பனுமே தான் பிள்ளைங்க நல்லா வரணும்னு நினைக்கிறவங்க தான். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் எனக்கு என்ன கூடுதல் சிறப்பு அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னா இந்த தம்பதியரை பார்க்கும்போது தான் பிள்ளையை பேசும்போது எல்லா தாய்க்கும் இருக்கும். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்க மாதிரி முத்தம் கொடுக்கறது, பரிசு கொடுக்கறது. இன்னைக்கு கூட ஹாரிஸ் ராஜாவுக்கு என் முத்தத்தை தான் மோதிரமாக்கி போட போகிறேன். ஆனால் எந்த பிள்ளை பேசினாலும் இத்தனை மாத சுற்றுகளில் பார்க்குறேன், அந்த தாயும் தகப்பனும் எந்த பிள்ளையும் தாம் பிள்ளையாக நினச்சி அவங்க கைத்தட்டி உற்சாகப்படுத்துவாங்க. அது ரொம்ப அவங்கள ஒரு வணக்கத்துக்குரிய நிலையில் நம்மளுடைய இதயத்துக்கு கொண்டு போகிறது. ஹாரிஸ் ராஜாவுடைய பேச்சை பற்றிலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் வார்த்தைகள் இல்லை. ஆண்டவனுடைய பரிபூர்ண அருணால் அந்த புள்ள நீள ஆரோக்கியம் நிறை செல்வம் பெற்று இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் இவங்களுக்கு முன்னாடி பேசினவங்களோ தம்பியோ இந்த போட்டிகளில் கலந்து தமிழ்நாட்டு மேடைகள் தோறும் நாள்தோறும் முழங்க வேண்டும் என்று இறைவனை மனதார வேண்டிக் கொள்கின்றேன். என்றைக்கும் அவர்களுக்கு உறுதுணை செய்யக்கூடிய பெற்றோர்களுக்கு சங்கரா தொலைக்காட்சி சார்பாக
நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அந்த ஈர இதயங்களுக்கு கூடுதல் ஒரு கைத்தட்டு. நன்றி. அண்ணனுக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். சங்கரா டிவி என்னும் ஏவுதளத்திலிருந்து தமிழ் விண்ணில், தமிழ் விண்வெளியில் கொடிகட்டி பறக்கும் ஹாரிஸ் ராஜா என்கின்ற ராக்கெட் ராஜாவுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அந்த ராக்கெட்டுக்கு நிரந்தர எரிபொருளாக இருக்கும் அம்மாவுக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. வழக்கம் போல் உன்னுடைய பேச்சு. ஒரு சில இடங்களில் இந்த லகரம் உச்சரிப்பு மட்டும் நீ கவனத்தில் கொண்டால் போதும். இந்த உறவுகள் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்வது, நம்முடைய உணர்வுகள் மேலோங்கி வந்துடுது. நம்ம அதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதுதான் இயல்பு. உன்னுடைய பேச்சில் அது ஒவ்வொரு சொல்லிலும் வெளிப்பட்டது. உன்னுடைய அம்மா மேலே நீ எந்த அளவுக்கு பாசமாக இருக்க. உன்னுடைய பேசில் நான் ஒரு சின்ன கண்டென்ட் சேர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். உன்னுடைய தாயார் உனக்கு தாய்ப்பால் கொடுத்தாங்கன்னு சொன்னேன், அதோடு சேர்ந்து அறிவுப்பாலும் ஊட்டினாங்கன்னு சொன்னேன், மூன்றாவதாக தமிழ்ப்பாலையும் ஊட்டியிருக்காங்க. அது மிகச்சிறந்த ஒரு வரம். அதுதான் ஒரு மிகப்பெரிய கொடை அவங்க உனக்கு கொடுத்தது. ஏன் அப்படின்னா, கருவை சுமப்பது 10 மாதம், உடலால் அவங்க தாயாக இருப்பது ஒரு 10 மாதம் 9 மாதம். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவங்க கூடவே இருப்பது தாய்மை உணர்வு. தாய் தூங்கினாலும் தாய்மை ஒருபோதும் தூங்காது. அந்த உணர்வு உன்னுடைய தாயார்கிட்டேருந்து கணம்தோறும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் உன்னுடைய அந்த பேச்சின் தொடக்கத்தில் நான் மிகவும் ரசித்தேன். எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உன்னுடைய தாயார் அப்படி தான் இந்த அரங்கத்தில் போட்டியிட வந்திருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அம்மாவாக நின்று எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு உடையை வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்களுடைய அந்த முயற்சிக்கு அவங்க கணவரும் துணை நின்று ஒரு சிறந்த உதாரணங்களாக இருக்காங்க. அவங்களை மேடை கழித்து கௌரவித்த சங்கரா டிவிக்கும் என்னுடைய பாராட்டுதல்கள். நீ மேன்மேலும் இன்னும் வளர்ச்சி அடைந்து உன்னுடைய பெற்றோர்களையும் ஊரையும் சிறப்பிக்கணும் அப்படின்னு மனசார வாழ்த்துறேன். நன்றி. 2 நடுவர்களுமே சிறப்பாக ஹாரிஸ் ராஜாவை வாழ்த்தி இருக்கிறார்கள். இப்போ மேடையில் கண்ணீர் பணிக்க நிற்கிற ஹாரிஸ் ராஜாவினுடைய அம்மா கிட்ட ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பேசணும்னு ஆசைப்படுது. பேசிடலாமா? பேசிடலாம். ஹாரிஸ் ராஜா ஒவ்வொரு சுற்றுலையுமே சிறப்பாக பேசக்கூடிய ஒரு தம்பி. எனக்கு நல்லா தெரியும், ஹாரிஸ் ராஜா இத்தனை சுற்றுகளாக ஒரு முறை கூட ஹாரிஸ் ராஜா பேசும்போது தயங்கியோ தடுமாற்றத்தோடையோ அடுத்து என்னங்கிறத யோசிச்சோ பேசுனதே கிடையாது. இவனை விட வயதில் படிப்பில் மூத்த எத்தனையோ போட்டியாளர்கள் அப்படி சிரமப்பட்டு நிற்கும் போது கூட ஹாரிஸ் ராஜா அப்படி ஒரு நாளும் இந்த மேடையில் நின்றதே கிடையாது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஹாரிஸ் ராஜாவினுடைய அம்மா தான். அடுத்து இதான் சுற்று அப்படின்னு சொன்ன உடனேயே முதல்ல எந்த போட்டியாளர்கிட்ட இருந்து ஃபோன் வரும் அப்படின்னா ஹாரிஸ் ராஜா அவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வரும். யார்கிட்ட பேசுறதுக்கு நாங்களே ரொம்ப பயப்படுவோம்னா ஹாரிஸ் ராஜா அம்மா கிட்ட பேசுறதுக்கு தான். அவ்வளவு தூரம் எப்படி பேசினா சரியா இருக்கும். இப்போ கூட எல்லா அம்மாக்களுக்காகவும் பேசணும்னு அதை உருவாக்கி கொடுத்த அந்த கருப்பொருள் ஹாரிஸ் ராஜாவினுடைய அம்மா தான். நீங்கள் தான் பேசணும். இப்போ அதாவது எங்கள் வீட்டில் அன்னைக்கு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. ஆனால் எங்கள் அப்பா மற்றவங்கள்ட்ட கடன் வாங்கி தான் என்னைய பேச்சு போட்டிக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஊர் ஊராக. அப்போ எங்கள் அம்மா திட்டுவாங்க, வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பொம்பளை பிள்ளையை கொண்டு போய் மேடையில் நிற்க வச்சு பேசுகிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கிதுன்னு. ஆனால் சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரியுமே இஸ்லாமிய வீட்டில் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா எங்களுக்கு யாரை பற்றியும் இல்லாமல் ஒரு பெண் பிள்ளை இப்படித்தான் வளரணும், சமூகத்தை எப்படி சமாளித்து வாழக்கூடிய அந்த இதை தான் கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது அந்த பேச்சு போட்டியில் சில பேச்சு போட்டிகளில் கேஷ் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அப்போ ஒரு 4 ரூபாய் அன்னைக்கு என் குடும்பத்துக்கு பெரிய விஷயம். அப்போ அந்த பேச்சு போட்டியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர்றப்ப எனக்காக நான் ஜெயிக்கிறத விட எங்கள் அப்பாவுக்காக நான் அதை ஜெயிக்கணும், ஏன்னா அந்த பணம் எனக்கு முக்கியம் அப்படின்னு தான் நான் அதை இது பண்ணுறப்ப அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் யாஸ்மின் ஃபரிதான் பேர் வந்த உடனே அந்த எங்கள் அப்பாவுடைய முகத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த புன் சிரிப்பு, அதை வேறு யாருக்கிட்டையுமே பார்க்க முடியாது. ஆனால் நான் தொலைக்காட்சிகளில் மிளிரலை. அவர் இன்றைக்கி இருந்தால் சொல்லியிருப்பார், நம்ம பிள்ளையை பார்க்காததை இன்றைக்கி நம்ம பேரனை நம்ம பார்க்குறோன்னு.
அவர் நிச்சயமாக அவருடைய வாழ்த்துதல் தான் இவனை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கோன்னு நான் நிறைய இடத்துல எண்ணிருக்கேன். ஏன்னா நான் 5ஆம் வகுப்புக்கு மேலே தான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் என் பிள்ளை 3ஆம் வகுப்புலே பேசுகிறாங்கிறது நான் பெருமையாக தான் கருதினேன். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் நான் அவனுக்கு எப்படி புரியும் லைன் இப்போ மற்ற பெரிய பிள்ளைங்களுக்கு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்துட்டா படிச்சிருவாங்க. ஆனால் என் பிள்ளை ஒவ்வொரு லைனாக உட்கார வச்சா அதை எல்லாருமே சொல்லுவாங்க, அவனை டார்ச்சர் பண்ணாதீங்க. எனக்குமே அந்த இருந்திருக்குது மன வருத்தம். என்னென்னா ஒரு 3ஆவது படிக்கிற பையனை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ, அவனுடைய அந்த விளையாட்டு பருவங்கள் எல்லாம் நம்ம இது பண்ணுறோமோன்னு. ஆனால் அவன் நிச்சயமாக என்னை விட ரொம்ப உயரத்துக்கு வருவான் அப்படிங்கிற எனக்கு நான் அந்த இடத்த பிடிக்க முடியல. நான் விட்ட இடத்த கண்டிப்பாக என் பிள்ளை பிடிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹாரிஸ் ராஜா நல்லா பேசுவான், அவங்க அம்மா ரொம்ப நல்லா பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஹாரிஸ் ராஜாவோட அப்பா எப்படி பேசுவார் அப்படிங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடே பார்க்க இருக்கு. அவங்க முன்னாடி பேசுவீங்களா அப்படிங்கிறதே நம்ம முதல்ல கேட்டுக்கணும். என்ன பேசலாமா? அனைவருக்கும் வணக்கம். அவனுக்கு அடித்தளம் விட்ட இந்த நேரத்தில் அவரை நம்ம சொல்லியே ஆகணும். காரைக்குடி முதுகலை ஆசிரியர் SMSV மேல்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக இருக்கக்கூடிய சேவு முத்துக்குமார் ஐயா அவர்களுக்கும், இவருக்கு உறுதுணையாக இன்றைக்கி வரைக்கும் கூடவே இருக்கிற அவங்களோட சொந்த பந்தங்கள், அதாவது கூட பிறந்த சகோதரர், அவரோட தாத்தா பாட்டி அக்கா அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி கூறி, அவர் தாய் ஒரு பக்கம் கஷ்டப்படுறாங்கங்கிறத விட அவனோட கூட இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்காங்கிறது அவனுக்கு தெரியும். அவங்களுக்கு இந்த தருணத்தில் நன்றி பாராட்டி இந்த நிகழ்ச்சிக்கு எங்களையும் அழைத்து இவ்வளோ தூரம் பெருமைப்படுத்திய சங்கரா டிவிக்கும் நடுவில் அண்ணன் இருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல என் கணவரை பேச வைத்த உங்கள் எல்லாருக்கும் முதல்ல நன்றி. ஏன்னா அவங்க பேசவே மாட்டாங்க. எல்லா கணவருமே பேசுவாங்கம்மா, அது பக்கத்தில் பர்மிஷன் கொடுத்தா பேசுவாங்க. ரொம்ப அழகாக 2 பேருமே பாருங்களேன், இந்த பிள்ளையை எப்படி வளர்க்குறாங்கங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேர் தான் அப்படின்னு எல்லாவற்றையும் தங்கள் பக்கம் எடுத்துக்காம யாருக்கு நன்றி சொல்லணுமோ அதை மிகச்சரியாக இந்த இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அண்ணன் சொன்னது மாதிரியே இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் தங்கள் பிள்ளைகள் போல நேசிக்கிற ஒரு பெற்றோர் தான் ஹாரிஸ் ராஜாவினுடைய பெற்றோர். ஒரு உற்சாகமான கைத்தட்டல், வாழ்த்துக்கள், பாராட்டு. சிறப்பாக பேசியிருக்கிற ஹாரிஸ் ராஜாவுக்கு நடுவர்கள் வாழ்த்து சொன்னது போல இல்லங்களில் இருந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் குடும்பத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்கிறோம். இன்னும் 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 நிச்சயமாக ஹாரிஸ் ராஜா வெற்றியாளராக வருவாருங்கிறதுல மாற்று கருத்தையில் உற்சாகமான கைத்தட்டலோடு எங்கள் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நடுவர்கள் சொல்கிறத நான் சொல்கிறேன், அடுத்த சுற்றுக்கு தயாராவாங்க. அற்புதமான இந்த உறவுகள் சுற்றுல அழகான தமிழை இந்த மன்றத்தில் அரங்கேற்ற அடுத்து வருகிற செந்தமிழ் செல்லம் யோகேஸ்வரி, வாங்க. வணக்கம் யோகேஸ்வரி. வணக்கம் அண்ணா. அரசு பள்ளி மாணவி, அடுத்தடுத்த சுற்றுகளில் அப்படி பட்டாசா பேசுகிற ஒரு போட்டியாளர். இந்த உறவுகள் சுற்றுல என்ன தலைப்பு? அண்ணன். அண்ணன் அப்படிங்கிற தலைப்பில் அழகா பாச மலர இந்த மன்றத்தில் அப்படி காட்டுறதுக்காக யோகேஸ்வரி சிறப்பாக தயாராகிருக்கிறாங்க. சிறப்பாக பேசுங்க, வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அனைவருக்கும் வணக்கம். பாசமலர் முள்ளும் மலரும் கிழக்கு சீமையிலே உடன்பிறப்பே. திரைப்படங்களில் பார்த்து ரசித்த அண்ணன் தங்கை உறவு போல் இருக்காது இந்த யோகேஸ்வரி மணிமாறன் அண்ணன் தங்கை உறவு. எப்படி இருக்கும் என்ற அசைபோட சில மணித்துளிகள் உங்களை என் வீட்டுக்கு அழைத்து செல்ல நான் ஆவலாய் இருக்கிறேன். நீங்கள் தயாரா? உள்ளே வந்து அமருங்கள். என் அம்மாவின் சத்தம் உங்கள் காதுகளிலும் விழுகிறதா? அந்த காலத்தில் எப்படித்தான் 7-8 பிள்ளைகளை பெற்று வளர்த்தாங்களோ, இந்த 2 வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே, அட கடவுளே. அது வேறொன்றும் இல்லைங்க, எனக்கும் என் அண்ணனுக்குமான சண்டைகளின் இடைவெளிகளில் வரும் என் அம்மாவின் விளம்பரம் இது. எதுக்கு சண்டை? சண்டைக்கெல்லாம் காரணமாய் வேண்டும். அவன் நோட்ட நான் எடுத்தா சண்டை, ஏன் லட்ட அவன் எடுத்தா சண்டை. அண்ணனை போய் அவன் இவேன்னு சொல்கிறேன்னு என்னை ஒரு மாதிரியாக பார்க்காதீங்க. அவனுக்கும் எனக்கும் 2 வருடம் தான் வித்தியாசம். நான் 7ஆம் வகுப்பு, அவன் 9ஆம் வகுப்பு. நான் மணி என்றே கூப்பிடுவேன்.
ஒரு நாள் முந்தி பிறந்தால் கூட அண்ணன் அண்ணன் தான் என்பதெல்லாம் இந்த 2K கிட்ஸ் கிட்ட எடுபடாது. 5 வருடங்கள் முன்ன பின்ன இருந்தாலும் பெயர் சொல்லி கூப்பிடுவது தானேங்க இப்போ ட்ரெண்டு. உங்கள் வீடுகளிலும் அப்படித்தானே? சரி வாங்க நாம் சண்டைக்குள்ளே போவோம். எங்கள் சண்டைகளின் போது பல சமயம் தட்டுமுட்டு சாமான்கள் பறக்கும், சில சமயம் நானே பறப்பேன். லட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு ஜோட்டா பீமுக்கு பலம் வரும்ல, அதுபோல மணிக்கும் பலம் வந்துவிடும். அட எங்கள் வீட்டை விடுங்க, பள்ளி பருவத்தில் உள்ள அண்ணன் தங்கை இருக்கும் வீடுகளுக்கு சரியாக 7:30 மணிக்கு போய் பாருங்கள். 7 and half country சாட்டம் தான். என்ன புரியலையா? 7.5 நாட்டு சனி தான். அம்மா என் பேனாவை அவன் எடுத்துட்டான். நான் குளிக்க போனோம், அவள் வெளியவே வரமாட்டேங்கிறா. பேக்கை மிதிச்சுட்டு போகுது பாரு, மாடு மாடு. ஒன்றை மிதிக்கல அப்புறம் என்ன? இது மாதிரி எத்தனை எத்தனை சண்டைகள். இதெல்லாம் இருந்தால்தான் வீடு வீடாக இருக்கும், அப்படித்தானே? யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது போல நாங்கள் வீட்டில் இருந்தால் என் அம்மாவுக்கு பஞ்சாயத்து பண்ண நேரமே போதாது. நாங்கள் ஊருக்கு போய்விட்டால் என் அம்மாவுக்கு நேரமே போகாது. நாங்கள் இருவருமே எதிரும் புதிருமாய்தான் இருப்போம். அவன் இருக்கும் இடமே தெரியாது, நான் இருக்கும் இடம் தெரியாமலே இருக்காது. 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை பேசும் அமைதியின் சொரூபம் அவன். ஒரு வார்த்தைக்கு 10 வார்த்தை பேசும் வாயாடி பெண்ணான். உடனே அவனை நல்ல பையனு அக்மார்க் முத்திர குத்திடாதீங்க. இந்த காலத்தில் படபடன்னு பேசுகிறவங்கள கூட நம்பலாம், ஆனால் அப்படி அமைதியாக இருக்கிறவங்கள நம்பவே முடியாது. அவனை யாராவது பாராட்டினால் நான் பெருமிதம் அடைவேன். என்னை யாராவது பாராட்டினால் சும்மாவே இதை பிடிக்க முடியாது, இனிமேல் அலப்புற தாங்கவே முடியாது என மைண்ட் வாய்ஸ் என நினைத்து சத்தமாக சொல்லிவிடுவான் தெரியுமா? படிப்பில் எங்கள் இருவருக்கும் போட்டி இருக்கும். மணி எப்படி சாமி கும்பிடுவான் தெரியுமா? தான் நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் என இறைவனிடம் கேட்க மாட்டான். கடவுளே, அந்த புள்ள என்னை விட 1 மார்க்காச்சும் குறைச்சி வாங்கிடும், நான் உனக்கு காணிக்கையெல்லாம் போடுறேன் என்று வேண்டுவானா பார்த்துக்கோங்களேன். எலியும் பூனையுமாய் இருக்கும் எங்களுக்குள்ளும் சில நெகிழ்வான தருணங்களும் உண்டு. நான் எடுத்து வைத்த அடிகளில் அவனது தடம் இருக்கும். அவன் தடமிட்ட பாதையில் நான் வெற்றி என்னும் உச்சியை தொட்டுள்ளேன். அவன் படித்த தொடக்க பள்ளியில் தான் நானும் படித்தேன். 6ஆம் வகுப்புக்கு அவன் படித்த பள்ளிக்கு சென்றபோது மணிமாறனின் தங்கை இவ, அப்ப இவளும் நல்ல பெண்ணாதான் இருப்பா, நல்லாவும் படிப்பா என்ற என் மீதான நம்பிக்கையை அவன் விட்டு சென்ற சுவடுகளே எனக்கு கொடுத்தன. எனக்கே தெரியாமல் எனக்குள் இருந்த நகைச்சுவை திறனை எனக்கும் என் பள்ளிக்கும் அறிமுகப்படுத்தியவன் என் அண்ணன். விளையாட்டாய் அவன் சொன்னதை கேட்டதன் விளைவு சென்ற ஆண்டு மாவட்டத்தில் முதலிடத்தையும் இந்த ஆண்டு மாநில அளவில் 2ஆம் இடத்தையும் நகைச்சுவை வழங்குதல் போட்டியில் வென்றுள்ளேன். என் பழக்க வழக்கங்களில் அவன் பாவனை ஒட்டியிருக்கும். அவன் வயிற்றிலோ என் தின்பண்டங்கள் அதிகமாய் உள்ளே போயிருக்கும். அதனால் தான் நான் இப்படி உள்ளேன், அவன் அப்படி உள்ளான். நாங்கள் இருவருமே செல்ல பிள்ளைகள் தான். நான் அப்பாவுக்கு செல்ல பிள்ளை, அவன் அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. நான் அவனை அடிக்கலாம், அவன் என்னை அடிக்கலாம். ஆனால் என் அம்மா என்னை அடித்தால் விடமாட்டான், ஓடி வந்து மறுப்பான். எனக்கு விழ வேண்டிய அடியை அவன் வாங்கியதும் உண்டு. இடுக்கண் வருங்கால் நகுக என்றார் நம் ஐயன். என் அண்ணனின் சிரித்த முகமே அவனது முகவரியாக அவர்களது நண்பர்களும் கூறுவதுண்டு. எனது 11வது பிறந்த நாள் அன்று அவன் கொடுத்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. எங்களுக்குள் நடக்கும் சில ரீல்ஸ் உங்கள் வீட்டிலும் நடக்கும் என நினைக்கிறேன். சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது, அது வேறொன்னும் இல்லை, நீ வெங்காயம் நறுக்கி பாரு உனக்கும் கண்ணு கலங்கும். இப்படி நாங்கள் கலாய்த்து கொள்வதும் உண்டு. எங்க அப்பா என் 3 அத்தைகளிடமும் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். இப்படி என்னையும் நீ பார்த்துப்பியா என நான் எப்பயாவது கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை என்று சொல்லிவிடுவான். தனது தங்கை சூர்பனகையை இழிவுபடுத்திய காரணத்திற்காக ராவணன் என்ற தமிழ் பேரரசர் தனது சாம்ராஜ்யத்தை இழந்து விடுகிறார். இது ராமாயணம்.
அண்ணன் என்றால் தலைவன். மூத்தவனாக கருதப்பட்டதால் அண்ணன் என்று அழைக்கப்பட்டான். இது இலக்கியம். எது எப்படியோ, ஒரு கொடியில் பூத்த இரு மலரில் ஒன்றான என் அண்ணனிடம் என் அம்மாவின் அன்பும் கிடைக்கும், என் அப்பாவின் பாதுகாப்பும் கிடைக்கும், என் தோழியின் ஆலோசனையும் கிடைக்கும். சங்கரா டிவியின் போட்டிக்காக உருட்டு ஓன் வாயி ஓன் உருட்டு என நினைத்து கொண்டிருக்கும் என் அண்ணனுக்கும், இந்நேரம் என்னோடு பயணித்து வந்த உங்கள் அனைவருக்கும் நான் கூறிய அனைத்தும் உண்மையே, உண்மையை தவிர வேறொன்றுமில்லை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யோகேஸ்வரிக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. நன்றி அண்ணா. இந்த மன்றத்தில் எல்லோரும் கண்கள் பணிக்க உறவுகளை அரங்கேற்றி கொண்டிருக்கிற போது நாம் எல்லோரும் ஈறு தெரிய சிரிக்க சிரிக்க அவளுடைய உறவை இந்த மன்றத்தில் அரங்கேற்றி இருக்கிறாள். நீ பேச பேச உங்கள் அண்ணனுக்கு அப்படியே டைட்டில் ஜூம் போய் உங்கள் அண்ணனுடைய சிரிப்பை நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம். அது தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அவ்வளவு அருமையாக பேசியிருக்கிறீங்க. எலியும் பூனையுமாக இருக்கிற இருவரையும் ஒரே மேடையில் சந்திக்க சங்கரா தொலைக்காட்சி ஆசைப்படுகிறது. வாங்க. யோகேஸ்வரியினுடைய அப்பாவையும் மேடைக்கு அழைக்கிறோம். யோகேஸ்வரியினுடைய அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு உற்சாகமான கைத்தட்டலோடு இந்த மன்றத்திற்கு வரவேற்கிறோம். எங்களை பற்றி, எங்கள் அண்ணன் மணிமாறனை பற்றி நாம் பேசாமல் யார் பேச முடியும் அப்படின்னு யோகேஸ்வரி இவ்வளவு நேரம் சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. உண்மை உண்மை உண்மைன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையான யாருக்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னா மணிமாறன்ட்ட கேட்டால் தெரியும். உண்மைதானா? உண்மைதான். அப்படி சொல்லி கூட்டி வந்துச்சா? இல்லை உண்மைதான். உண்மைதானா? எப்படி பேசுது? டிவியில் யோகேஸ்வரி பேசுகிறதெல்லாம் பார்ப்பீங்களா? உங்கள் ஊரில் என்ன சொல்கிறாங்க? பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்கிறாங்க? பார்ப்போம். பள்ளிக்கூடத்தில் நல்லா தான் சொல்கிறாங்க. ஊர்லேயும் இந்த பிள்ளைக்கு ஒரு தனி இது தான் இருக்குது. இதனாலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு தனி சிறப்பு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? கொஞ்சம் அவனுக்கு வயிறு எரிச்சலா சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக தான் இருக்கா அவனுக்கு. அவங்க சார்ஸ்லாம் இந்த பிள்ளை நல்லா பேசுறது சொல்லியிருந்தேன். அதுக்கான எங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லவே மாட்டான். அதுக்கப்புறம் என்னைக்காச்சும் நான் அவனை புகழ்ந்து பேசினேன்னா அப்பையில என்ன சொல்லுவான். ஆமாம், நீயும் புகழ்ந்தான் அவனும் புகழ்வான். யோகேஸ்வரியினுடைய அப்பா ஒரு ஓட்டுநர், ஒரு கனரக வாகனம் ஓட்டக்கூடிய ஒரு ஓட்டுநர். அவர் ஒவ்வொரு முறையும் விடுமுறை எடுத்து யோகேஸ்வரியை இந்த போட்டிக்கு அழைச்சிட்டு வர்றாரு, இந்த மன்றத்துக்கு அழைச்சிக்கிட்டு வர்றாரு. ஒரு சாதாரண ஒரு பாமர குடும்பத்திலிருந்து இத்தனை கடினப்பட்டு ஒவ்வொரு சுற்றுகளாக யோகேஸ்வரி இந்த மன்றத்தில் கடந்து இன்றைக்கு இந்த சுற்றில் நிற்கிறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டு கொடுங்க. தமிழ்நாட்டினுடைய சாமானிய மனிதர்களினுடைய ஒரு சாயலாக அவங்க அப்பாவை இந்த மன்றத்தில் நான் பார்க்குறேன். நீங்கள் இப்போ ஒரு சில வார்த்தைகள் பேசணும். யோகேஸ்வரியை இவ்வளவு தூரம் கடினப்பட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த வைராகியம் எப்படி வந்துச்சு? அந்த பெருமை பூரா எங்கள் டீச்சருக்கு தான் சார் போய் சேரும். அவங்க தான் வம்பு பண்ணி இங்கே வர சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால நமக்கு எதுவுமே இதை பற்றி தெரியாது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எழுதி கொடுத்தா தான் இங்கே வர முடியும். எல்லா பெருமையுமே எங்கள் சகாயமேரி டீச்சருக்கு தான் சேரும். இங்கே வருகிற பெற்றோர்களுக்கு உள்ளபடியே எவ்வளவு அற்புதமான பரிசுத்தமான இதயம் இருக்குது பாருங்கள். என் பிள்ளை பேசியிருக்கு, நாங்கள் தான் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லாமல் இந்த ஆசிரியர்களுக்கு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறாங்கல்ல, அதற்காகவே ஒரு உற்சாகமான கைத்தட்டு பாராட்டு. யோகேஸ்வரிக்காக ஒட்டுமொத்த சங்கரா குழுமமும் அங்கே இருக்கிற ஆசிரியை சகாயமேரிக்கு எங்களுடைய நன்றிகளை கைத்தட்டல் மூலமாக தெரிவிக்கிறோம். ரொம்ப அழகாக நகைச்சுவை இருக்கிற ஒரு பொண்ணு யோகேஸ்வரி. அந்த நகைச்சுவையை தன் பேச்சோடு இணைத்து இந்த மன்றத்தில் சிறப்பாக பேசியிருக்கீங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்கலாமா? கேட்கலாம். முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். அன்புக்கினிய பெருமக்களே, கடிகாரம் உள் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் நேரடியாக செய்திக்கு வருகின்றேன். மணிமாறன் என்கின்ற பெயர் இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்போது பெயர் பெற்றது என்று சொன்னால், ஒரு படத்தில் புரட்சி தலைவர் பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதயக்கனி, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், அடிமைப்பெண், மீனவ நண்பன் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்பியார் மணிமாறா அப்படிம்பார். அதற்கு பிறகு யாரால பெருமை என்றால் மணிமாறன் என்கின்ற பேருக்கு எங்கள் ப்ரோவால் தான் பெருமை. நாங்களும் உங்கள் லெவலுக்கு இறங்கணும்ல, உருட்டுற நல்லாவே உருட்டின மணிமாறனை பற்றி ப்ரோ நான்
இந்த சுற்றுல நான் வேணால் எழுதி தரேன். அண்ணன்கிற தலைப்பில் 1000 கட்டுரை நான் படிச்சிருக்கேன். இதை விட மிகச்சிறந்த ஒரு பேச்சு பேசவே முடியாது. ரொம்ப பிரமாதம். மணிமாற அவனுக்கே உரிய பாணியில் வந்து உருட்டிட்டு போயிட்டான். இப்போ அந்த அப்பா கேரக்டருக்கு நீங்கள் பார்க்கணும். என்னுடைய அருமை சகோதரர் ராகவேந்திரன் சார் சொன்ன மாதிரி இப்போ உங்களோட சேர்ந்து நானும் ரொம்ப மரியாதையாக ஆயிட்டேன். அந்த ரொம்ப மரியாதை கொடுத்தாலே போலித்தனம் ஆயிரும். நாங்கள்லாம் உறவு தான். என் தம்பி ராகவேந்திரன் சொன்னது மாதிரி அந்த அப்பாவினுடைய அந்த பொருளாதார விளிம்பு அதுக்கும் அறிவுக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. இன்றைக்கி நான் எழுதி தரேன், கனரகம் வாட்டக்கூடிய உங்களுடைய மகள்தான் எதிர்காலத்தில் பல வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கையெழுத்தை போடக்கூடிய நிலையில் உயர்ந்து நிற்பாள். இதை விட ஒரு அண்ணன் பற்றிய தலைப்பில் அழகழகான பேச்சு. அதில் எனக்கு எங்கே ரொம்ப பிடிச்சதுன்னா, நான் அவனை அடிப்பேன், அவன் என்ன அடிப்பான், ஆனால் எங்கள் அம்மா அடித்தா விடமாட்டோம் அப்படின்னாப்புல பாருங்கள். அதுதான் அண்ணன் தங்கச்சி பாசம். இதை பார்க்கும்போது உறவுகளுக்கு என்ன தோணும்னா, இப்படி நமக்கு ஒரு அண்ணன் இல்லையே, இப்படி ஒரு தங்கச்சி இல்லையேன்னு ஏங்க செய்யக்கூடிய இந்த உறவு சுற்றை தேர்வு செய்த இயக்குனருக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுப்போம் நாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து எங்கள் பாசத்திற்குரிய அன்பு கவிஞர் அண்ணன் நிரஞ்சன் பாரதி அவர்கள். பாசமலர், முள்ளும் மலரும், கிழக்கு சீமையிலே, இவற்றையெல்லாம் விட ஒரு சூப்பரான அண்ணன் தங்கை படத்தை உன்னுடைய பேச்சில் பார்த்தோம். என்ன அந்த படம் 7 நிமிஷத்தில் முடிஞ்சிடுச்சே அப்படின்னு இருக்குது. இந்த படத்துக்கு வேணால் உன்னுடைய பெயரையும் அண்ணா பெயரையும் சேர்த்து யோகமணி அப்படின்னு வச்சா என்ன இருக்குன்னு கூட தோணுது. ரொம்ப ரசித்து கேட்டேன். அதாவது எந்த இடத்துலையும் ஒரு தொய்வு இல்லாமல், ஒரு சுணக்கம் இல்லாமல், ஒரு ஆறு ஓடுவது போல கலகலப்பாக ஒரு ஆள் ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது உன்னுடைய பேச்சு. அவ்வளவு லைவ்லியாக இருந்தது, அவ்வளவு லைஃப் அதில் இருந்தது. நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் நானும் அனுபவிச்சிருக்கேன். எனக்கும் ஒரு தங்கை இருக்கா. நாங்களும் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் வந்து சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் இம்மி அளவு கூட எங்கள் இருவருக்குமான அந்த பாசமோ பிணைப்போ குறையலை, இன்னும் அதிகமாக தான் ஆகுது. அந்த மாதிரி யதார்த்தமாக நடக்கிற சில அழகழகான விஷயங்கள், அதையெல்லாம் நீ அழகாக கோவையாக அப்படி பட்டியலிட்டு சொன்ன விதம் ரொம்ப சுவையாக இருந்தது. சொன்ன உடனே உன்னோடு கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவில் அந்த ஒவ்வொரு வார்த்தையும் இருந்தது. இந்த பேச்சை உனக்கு தயார் செய்து கொடுத்த உன்னோட இந்த ஆசிரியருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். நான் அவனை அடிப்பேன், என் அண்ணன் என்ன அடிப்பான், கரெக்ட். ஆனால் அவங்க 2 பேரையும் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நாளுக்கு நாள் உன்னுடைய பேச்சு வந்து மெருகேறி கொண்டே போகிறது கண்ணா. ஒவ்வொரு நாளும் வந்து உன்னுடைய பாய்ச்சல் இருக்கு இல்லையா, பேச்சில் ரொம்ப மகிழ்வாக இருக்குது. அந்த மலர்ந்த அந்த முகம், இந்த மேடை எனக்கு சொந்தண்டா அப்படிங்கிற அந்த உடல் மொழி, அப்புறம் தெளிந்த அந்த நடை, அப்புறம் வந்து எல்லாவற்றையும் தாண்டி யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லோரையும் தன் வசப்படுத்தி கொள்ளுகின்ற அந்த திறன் எல்லாமே உனக்கு ஒருங்கி அமைஞ்சிருக்கு. இறைவனோட ஆசையால், சங்கரா டிவியோடைய வழிநடத்துதலால் இன்னும் நீ உயர்வான இடங்களை சென்று தொட வேண்டும் என்பது என்னுடைய மனப்பூர்வமான விருப்பம். உன்னுடைய தந்தையை வந்து நீ ஒவ்வொரு கணமும் பெருமைப்படுத்தி கொண்டே இருக்கிறாய். அவர் வந்து கனரக வாகன ஓட்டுநராக இருக்கலாம், அது வேற. ஆனால் உன்னுடைய இந்த திறமையால் அவர் கனம் மிகுந்தவராக இருக்கிறார். அதுதான் கனரகம். இந்த மாதிரி ஒரு குழந்தை, இவ்வளோ அழகாக பேசுகின்ற ஒரு பெண் எனக்கு இருக்கா, ஒரு அற்புதமான குடும்பம், ஒரு பாசமான ஒரு குடும்பம் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு இன்னும் அது கனம் கூடும் என்று தான் நான் நினைக்கிறேன். மேலும் மேலும் நீ உயர்வடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. அன்பு அண்ணனுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். 2 நடுவர்களுமே ரொம்ப அழகாக அற்புதமாக வாழ்த்தி இருக்கிறாங்க. நீங்களும் சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. எலியும் பூனையுமான எங்கள் அண்ணனை கூட நான் மேடை ஏற்றி அழகு பார்ப்பேன் அப்படிங்கிறத இந்த சுற்றில் நிரூபிச்சிருக்கிறீங்க. எங்கள் அன்பு அண்ணன் சொன்னது மாதிரி யோகேஸ்வரியை பெற்றதால் இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழடைய போகிறீங்க, மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. அதுக்கு சங்கரா குழுமத்தின் சார்பாக எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அண்ணா, எங்கள் அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கு. எலி பூனைக்கு பரிசு கொடுக்கறத இப்போ நாம் பார்க்க போகிறோம்.
கை கடிகாரத்தை பரிசா கொடுத்துருக்குறாங்க. அதை கையில் கட்டிக்கோங்க. ஒரு உற்சாகமான கைத்தட்டு இந்த அழகான குடும்பத்துக்கு. இன்னும் இன்னும் நிறைய நீங்கள் உயர்வடைய, சிறப்பான ஒரு இடத்துக்கு போக எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி. சிறப்பாக பேசிக்கொண்டிருக்கிற இந்த செந்தமிழ் செல்லங்கள் நம்மளை அழுக வைக்கிறாங்க, நெகிழ வைக்கிறாங்க, உருக வைக்கிறாங்க, கரைய வைக்கிறாங்க. இன்னும் என்னென்னலாம் இந்த மன்றத்தில் நிகழ இருக்கு அப்படிங்கிறத ஆவலோடு பார்க்க எனக்கும் ஆசையாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அதற்காக நீங்கள் நாளைக்கு இதே நேரம் எங்களோடு இணைய வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு இந்த சுற்றிலிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறோம். இது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி பெருமையோடு வழங்குகிற தமிழ் எங்கள் உயிர்மை சுட்டிகள் செந்தமிழ் செல்லத்திற்கான பிரம்மாண்ட தேடல்.